ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் யூடிலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிராண்ட் நேம். இதோட பிராண்ட் நேம் என்னென்னா யூடிலிவ். இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் 75 mg, 150 mg அண்ட் 300 mg 3 பவரில் கிடைக்குது. நார்மலாகவே நம்மளுடைய மனித உடம்புகள்லேயும் விலங்குகள்லேயும் வந்து இந்த அர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் வந்து பொதுவாக இருக்கிறது. அதாவது பைல் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சராகவே எடுக்கப்பட்ட பைல் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி பிலியரி சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுபோக கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து கரைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுபோக சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லிவரோட ரிலேட்டட் தான், அந்த பிரச்சனைக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ பிரைமரி பிலியரி சிரோசிஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லிவர் டிசீஸ் தான். இது வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது, நாளடைவில் மோசமாகும் போது தான் தெரியும். இது ஓவர் டைம் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எல்எஃப்டி டெஸ்ட்லையோ ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ்லையோ ஏதாவது கண்டுபிடிச்சி செக் பண்ணிட்டீங்கன்னா, அப்போவே இந்த டேப்லெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமலும் அதே மாதிரி லிவர் டேமேஜ் ஆகிறத டிலே பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டோனை ஃபார்ம் ஆக்கி அந்த ஸ்டோனை வந்து டிசால்வ் பண்ணுறது தான் இந்த டேப்லெட்டோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் லிவரோட என்சைம் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதாவது லிவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவரில் வந்து செரிமானத்துக்கு, டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லானது. ஸோ அந்த மாதிரி என்சைம் குறையும் போது பிரச்சனையாகும். ஸோ இந்த டேப்லெட் எடுக்கிற மூலிமா அந்த லிவரோட என்சைம்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதுபோக லிவரில் இருக்க செல்ஸை வந்து நல்லா ப்ரொடக்ட் பண்ணுறது, அந்த லிவரில் இருக்க செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பைல் ஆசிட் டாக்ஸிக் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டாக்ஸிக் பைல் ஆசிடை தான் வந்து பார்த்திங்கன்னா லிவர் செல்லை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதில் வந்து லிவரை வந்து டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து யூஸ் ஆகுது. டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறது இல்லாமல் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் கண்டிப்பாக தேவை. அதை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபுட் ஐட்டமே வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகளை தவிர்த்துலாம். ஒயிட் ப்ரெட்டெலாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாஸ்தா, சுகர் ஐட்டம், அதேமாதிரி ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு உள்ள ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இது ஃபுல்லாமே கண்டிப்பாக வந்து குறைக்கணும். குறைக்கிறது மூலிமா நீங்கள் டேப்லெட்டை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டினியூவாக மெடிசின் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். டாக்டரை கேட்காம இல்லை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதனால் இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ஸு, கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட வெயிட்டை வந்து லெவலாக கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆல்கஹால் வந்து லிமிட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்து பண்ணுங்கள். டயட் வந்து அதாவது சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டாக வந்து வச்சுக்கோங்க. இன்க்ளூட் அதில் என்னென்ன பண்ணணும்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்துக்குங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து லோ ஃபேட் டயட்ரி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு குறைந்த பொருட்கள், அப்புறம் பீன்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இந்த டேப்லெட்லாம் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நார்மலானதாக அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நார்மலாக அப்டோமினல் பெயின் இருக்கலாம், இல்லைனா வந்து டயரியா ப்ராப்ளம் இருக்கலாம், முடி கொட்டலாம், இல்லைனா மேலில் வந்து இச்சிங் அரிப்பு இருக்கலாம், வாமிட் இருக்கலாம், அந்த மாதிரி தான். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரினேட் பெயின் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டூல்ஸ் வந்து பிளாக் கலராக போகலாம், இன்டைஜஷன் செரிமானம் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி தான் காஃபு, உடம்பு வீக்னஸ்ஸு, சில பேருக்கு ஃபீவர் கூட இருக்கலாம். இதெல்லாம் சைடோட ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். ஸோ இதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ டயரியா வர மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டீஹைட்ரேட்டாக வந்து பாடி ஆகிராமல் நல்லா தண்ணி, நல்ல ஃப்ளூயிட்ஸு நல்லா நிறையா வந்து குடித்து நல்லா ஹைட்ரேட்டாக உடம்பு வந்து வச்சுக்கணும். இந்த டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 2 3 தடவை எடுத்துகிட்டு அடுத்து 6 மந்த் ஒன்ஸ் இப்படியே எடுத்து நீங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த டேப்லெட்டை வந்து டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் சாப்பிடவும் கூடாது, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. எவ்வளோ நாள் எடுக்க சொல்கிறாங்களோ கண்டினியூ எடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து இப்போ ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இந்த டேப்லெட் சாப்பிட்றனால மேல் ஃபெர்டிலிட்டி எதுவும் பிரச்சனை ஆகுமானா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து யூடிலிவ் டேப்லெட் வந்து குழந்தைகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் ஒரு 150 mg அந்த மாதிரி இதுக்கு வந்து எடுத்துக்கிறத சொல்லி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. 6 இயருக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த டேப்லெட் வந்து பரிந்துரைக்கப்படக்கூடாது. அது சிரப் ஃபார்மில் வந்து ரொம்ப லோ எம்ஜியில் கிடைக்கும். அது வந்து குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேப்லெட் வந்து 6 இயர்ஸ்க்கு அபோவ் தான். இப்போ சம் பீப்புளுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்றனால வெயிட் கூடுமான்னு கூட கேட்டிருக்காங்க. சில பேருக்கு வந்து வெயிட்டும் கூடி இருக்குது. அதுவும் வந்து சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த டேப்லெட் பற்றி நான் முழு தகவல்கள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்களுக்கு
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.